திருவெண்ணைநல்லூர் அருகே நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டதன் காரணமாக மனைவியை கொலை செய்த கணவனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து திருவெண்ணைநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் சின்னசவலை கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி கோவிந்தன், ரேணுகாம்பாள். இவர்களுக்கு 3 ஆண் பிள்ளைகள் உள்ள நிலையில் கோவிந்தனுக்கு ரேணுகாம்பாள் நடத்தையின் மீது சந்தேகம் இருந்ததன் காரணமாக அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வழக்கம் போல் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கோவிந்தன் வாக்குவாதம் தகராறாக மாறவே வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து ரேணுகாம்பாள் தலையில் சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த ரேணுகாம்பாளை உறவினர்கள் மீட்டு திருவெண்ணைநல்லூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ரேணுகாம்பாள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறிவிட்டதால் ரேணுகாம்பாள் உடலை பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து திருவெண்ணைநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கும்மிடிப்பூண்டி அருகே சாலை ஓரம் நின்றிருந்த டிப்பர் லாரி மீது இருசக்கர வாகனம் மோதி ஏற்பட்ட விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாமைச் சேர்ந்த ராஜகுமாரி மற்றும் அவரது மகள் ஜெயபிரசாந்தி ஆகிய இருவரும் 3 வயது குழந்தை ராகவர்ஷினியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது வேர்க்காடு பகுதியில் சாலை ஓரத்தில் நின்றிருந்த டிப்பர் லாரி மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் ராஜகுமாரி மற்றும் ஜெயபிரசாந்தி ஆகிய இருவரும் படுகாயமடைந்த நிலையில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்த பெண்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து விபத்து குறித்து சிப்காட் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என பேசிய விசிகாவுக்கு தற்போது திமுக சீட்டில் கூட பங்கு இல்லை என சொல்லியுள்ளதாக மதுரையில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் விமர்சித்துள்ளார். தாம்பரா சங்கம் சார்பில் மதுரை SS காலனி மகா பெரியவா கோயிலில் பராபவ வருஷ பஞ்சாங்க வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது முற்போக்கு என்ற பெயரில் தமிழகத்தில் இந்துக்களின் பண்பாடு மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்த அவர், இந்தி மொழிக்கு எதிராக ரயில் முன் விழுந்து தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்தவர் குறித்து உருகிய ஸ்டாலின், திருப்பரங்குன்றம் தீர்ப்புக்காக பூர்ணச்சந்திரன் இறந்தபோது எங்கே சென்றார் என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என பேசிய விசிகாவுக்கு தற்போது திமுக சீட்டில் கூட பங்கு இல்லை என சொல்லியுள்ளதாக விமர்சித்த அவர், திருமாவளவன் தனது கட்சியை திமுகவிடம் அடகு வைத்து விட்டதாக கடுமையாக சாடினார். அதை பத்தி ஸ்டாலின் ரொம்ப உருகியிருக்காரு. ஒருத்தர் ரயில்ல விழுந்து குதித்து தற்கொலை செய்ததை பற்றி ஸ்டாலின் உருகி பேசியிருக்கிறாரு. நிச்சயம்தான், ஒரு மனித உயிர் பலியாவது என்பதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதற்காக உருகலாம், இரக்கம் தெரிவிக்கலாம், இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். அதனால ஸ்டாலின் அவர்களை பாராட்டுறேன். ஆனால் ஒரு 3 மாதத்துக்கு முன்னால உயர்நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றவில்லைன்னு சொல்லி திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட முடியலைன்னு சொல்லி பூர்ணச்சந்திரன் உயிர் நீக்கும் போது ஸ்டாலினுக்கு எங்கே போச்சு இந்த இரக்கம், ஈவு, இந்த உருகிறது, கண்ணீர் வடிக்கிறது, இதெல்லாம் எங்கே போச்சு? இதெல்லாம் கபட நாடகம் இல்லை, ஸ்டாலினுடைய கபட நாடகம். ஒருத்தர் ரயிலில் இறங்கி தற்கொலை பண்ணிக்கிட்டான்னா ஸ்டாலின் உருகுவார். ஒருத்தர் உயர்நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கல, தீபம் ஏற்றப்படவில்லை என்ற சென்டிமெண்ட்டுக்காக அவன் உயிரை திறந்தான்னா அதை பற்றி கப்சி. ஸ்டாலின் உருகவில்லை என்பது மாத்திரமல்ல, அந்த வார்டு கவுன்சிலர் கூட பூர்ணச்சந்திரன் வீட்டில் போய் துக்கம் விசாரிக்கல. இது ஒரு கேவலமான ஆட்சி. அருப்புக்கோட்டை அருகே பொறியியல் கல்லூரியின் 25வது ஆண்டு வெள்ளி விழா நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விருதுநகர் மாவட்டம் செட்டிக்குறிச்சியில் செயல்படும் பொறியியல் கல்லூரியின் 25வது வெள்ளி விழா ஆண்டு நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், தற்போது உள்ள போட்டி நிறைந்த காலகட்டத்தில் மாணவர்கள் திறமைகளை வளர்த்து தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். தொடர்ந்து பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, தகவல் தொழில்நுட்பத்தில் மாபெரும் வளர்ச்சியடையும் நாடாக இந்தியா பரிணமித்து வருகிறது என்றும், உலகெங்கும் மாற்றங்கள் நிகழும் இயற்கையான மாற்றங்களுக்கு உரியவர்களாக நம்மை தகவமைத்துக் கொள்வது நமது கடமை என ஆலோசனை வழங்கினார். ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான மாறுதலை
குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்தில் சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோம். பல்வேறு துறைகளிலே மாபெரும் வளர்ச்சியினை கண்டிருக்கக்கூடிய நாடாக நம்முடைய நாடு பரிணமித்து வந்திருக்கிறது. உலகெங்கும் மாற்றங்கள் நிகழ்வது இயற்கை. அந்த மாற்றங்களுக்கு உரியவர்களாக நம்மை தகவமைத்துக் கொள்வது நமக்கு இருக்கக்கூடிய கடமை. தாராபுரம் அருகே மதுபோதையில் இருந்த தனியார் பேருந்து ஓட்டுநரின் அலட்சியம் காரணமாக விபத்து ஏற்பட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருந்து கரூர் நோக்கி செல்ல வேண்டிய தனியார் பேருந்து சுமார் 20 பயணிகளுடன் தயார் நிலையில் இருந்தபோது நடத்துனர் லோகேஸ்வரன் டீ கடைக்கு சென்றுள்ளார். அப்போது பேருந்து ஓட்டுநரான ஆனந்த் பேருந்து இயக்க ஆரம்பித்ததை கண்ட பயணிகள் நடத்துனர் வழியில் ஏறிவிடுவார் என நினைத்து அமைதியாக இருந்துள்ளனர். இந்நிலையில் கரூர் நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து திடீரென ஒட்டன்சத்திரம் மார்க்கமாக சென்றதை கண்ட பயணிகள் ஓட்டுநரிடம் சென்று கேட்டபோது மதுவாசனை வீசியதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனையடுத்து பேருந்து தாறுமாறாக ஓடி சரக்கு வாகனம் மீது மோதி விபத்து ஏற்பட்ட நிலையில் பயணிகள் அனைவரும் பேருந்தில் இருந்து கீழே இறங்கியதும் ஓட்டுநர் ஆனந்த் பேருந்தை எடுத்துக்கொண்டு தாராபுரம் நோக்கி சென்றுள்ளார். தொடர்ந்து ரோந்து பணியில் இருந்த போலீசார் வேகமாக வந்த பேருந்தை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்ட நிலையில் தாராபுரம் பேருந்து நிலையத்தில் நடத்துனர் லோகேஸ்வரன் இதுகுறித்து போலீசாரிடம் புகார் அளித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.